வெல்கம். இது வந்து வால் மவுண்டிங் ஷூ ரேக் சுதிக்ஷா என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனில இருந்து வந்துருக்கோம். இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா இது வால் மவுண்டிங் ஷூ ரேக்னா ஷூ செப்பல் ஸ்டாண்ட் நார்மலாக நம்ம வீட்டில் வச்சிருப்போம். அந்த செப்பல் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா செப்பல் மேலே ஷூ மேலே வச்சிருந்தோம்னாக்கா ஏதாவது டஸ்ட் ஃபார்ம் ஆகுறது, பூச்சி உள்ளர போகிறது, அது மாதிரி இடம் அடைக்கிற மாதிரி நமக்கு இருக்கும். இன்னும் உட்டில் செஞ்சு வச்சுப்போம், அப்படி எல்லாம் பிளாஸ்டிக்ல இல்லை ஸ்டாண்ட் மாதிரி ஸ்டீலில் வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து என்னன்னா டோட்டலாக வால் மவுண்டட் ஷூ ரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இது எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் இந்த டோட்டல் ஷூ ரேக்கு. இந்த ஷூ ரேக் என்னன்னாக்கா டோட்டல் செட்டு இந்த மாதிரி 5 டோரில் வருது, 4 டோரில் வருது, 3 டோரில் வருது. இது வந்து 5 டோரில் பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டல் லாக்ல இப்படி தான் ஷூ ரேக் இருக்கும். இதை வந்து டோட்டலாக ஓப்பன் பண்ணீங்கன்னாக்கா ஷூஸ் செப்பல்ஸ் எல்லாமே உள்ளே வச்சுருவாங்க. இப்போ இது ஷூஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு செட்டு, ஒரு கேபின்லன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷூஸ்னா 2 செட்டு, செப்பல்னா 3 செட்டு, லேடிஸ் செப்பல்னா 4 பேர். அதே மாதிரி கிட்ஸ் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களோட பேர் பார்த்தீங்கன்னாக்கா 5லேருந்து 6 பேர் வச்சுருவாங்க. எல்லாம் கலந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் 18 பேர் வைக்கலாம். இதில் 18 பேர் வைக்கலாம். இந்த ஷூ ரேக்ல பார்த்தீங்கன்னா இது வந்து 4 டோர் உள்ளது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 14 பேர் வைக்கலாம். இதில் உள்ளது இது வந்து 3 டோர் உள்ளது. இதில் வந்து 10 பேர் வைக்கலாம். ஓகேங்களா? இது வந்து 3 மாடல் இருக்கு மொத்தம். அதாவது 3 டோர், 4 டோர், 5 டோர், இந்த 3 மாடல் பண்றோம். இது ஷூஸ் எப்படி ரேக் வால்ல ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுல பாத்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ மட்டும் வால்ல போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா போதும். உங்களுக்கு இந்த ஷூ ரேக் வாலோட அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடும் உங்களுக்கு. இப்போ ஷூஸ் செப்பல்ஸ் எல்லாமே வச்சுட்டு ஒன்ஸ் நம்ம எடுத்து காலில் மாட்டிட்டோம் அப்படின்னாக்கா ஷூஸ் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ எங்கேயாவது வெளியூர் போகிறோம், இல்லை அப்பார்ட்மெண்ட் வெளியில வச்சிருக்கோம், இல்லை வீட்டுக்கு வெளியில வச்சுக்கோம், ஷூஸ் காஸ்ட்லியா இருக்கு, எப்படி இருக்கிறது அப்படின்னாக்கா லாக் இருக்கு. எங்கேயா வெளியூர் போறீங்க அப்படின்னாக்கா பூட்டி சாவி இருக்கு, உள்ளார வச்சு போயிடலாம். ஸோ சேஃப்டி அண்ட் செக்யூர் அண்ட் ஸ்டைலிஷா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னாக்கா இது ஓப்பன் பண்ணிக்கலாம், திருப்பி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பசங்க வந்து இது வந்து 1 ஸ்டீல்ல கொடுத்துருக்கு வித் பவுடர் போட்டு பெயிண்ட் உங்களுக்கு. மழை தண்ணி பட்டாலோ இல்லை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணாலோ தூக்கி இருக்கிறதோ இல்லை பெயிண்ட் கூடியதோ அந்த மாதிரி இருக்காது. 1 திக்னஸ் எதுக்கு ஷூ ரேக்கு தேவையான நம்மளுக்கு இருக்கும். பட் என்னன்னா ஷூஸ் செப்பலுக்கு அவ்வளோ தேவையில்லை. பட் இருந்தாலும் எதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னாக்கா பசங்க வந்து என்ன செய்யலாம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பெயிண்ட் பண்றாங்கன்னா டென்த் ஆகக்கூடாது. ஒரு ஹீரோ வாங்கினா 30 வருஷம் 40 வருஷம் எப்படி நம்ம வீட்டில் லைஃப் லாங் இருக்கும், அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வீடு கட்டி எப்படி ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஹீரோ வாங்கினோம்னா 40 வருஷம் யூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் இது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா கலர் வேரியேஷனும் இருக்கு. இதுல வந்து மொத்தம் 5 கலர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. 5 கலர் என்னென்ன கலர் அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐவரி ஒரு கலர். இது பாத்தீங்கன்னா ஃபுல் ஐவரியில வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐவரி வித் பர்பிள் ஒரு கலர் இருக்கு. அதே மாதிரி ஃபுல் ப்ரௌன் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐவரி வித் ப்ரௌன் இருக்கு, பிளஸ் ஐவரி வித் பிங்க்னு ஒரு கலர் இருக்கு. ஸோ இதான் அந்த 5 கலரும் பாத்தீங்கன்னாக்கா இது உங்க வீட்டில் வால்ல நீங்க என்ன பெயிண்ட் பண்ணிருக்கீங்க என்னங்கிறத பார்த்துட்டு அந்தந்த கலர் பெயிண்ட்டுக்கு எனக்கு என்ன இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேற கலர் பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா அது பண்ண முடியாது. எங்கள்கிட்ட இருக்கிற அந்த 5 கலர்ல நீங்க ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி நான் வாங்குறது, இது உங்களுக்கு கடை கிடையாது, ஃபேக்டரி அவுட்லெட்னு சொல்றீங்க, நீங்க எப்படி பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னு கேட்டாக்கா நமக்கு எங்கேயுமே ஷோரூம் கிடையாது, டைரக்டா ஃபேக்டரி அவுட்லெட். நம்மளோட மெயின் பிசினஸே பாத்தீங்கன்னாக்கா பில்டர்ஸ்க்கு மட்டும் தான் 100 பீஸ் 200 பீஸ் 1000 பீஸ் அது மாதிரி தான் கொடுக்குறோம் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ நான் தனியா சிங்கிள் பீஸ் வாங்கணும் அப்படின்னாக்கா இதுல நம்பர் வரும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னாக்கா எந்த ஊரா இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க எந்த ஊரா இருந்தாலும் நாங்கள் டிரான்ஸ்போர்ட் மூலமா உங்களுக்கு அனுப்பிச்சிடுறோம். உங்களுக்கு நீங்க அக்கௌண்ட்லயோ இல்லை கம்பெனி அக்கௌண்ட்லயோ நீங்க கேஷ் போட்டா போதும். உங்களுக்கு வீடு வரைக்கும் வந்து சேரும், ஊர் வரைக்கும் வந்து சேர்ந்துடும். அந்த டிரான்ஸ்போர்ட்லேயே நீங்க வீட்டில் எடுத்து போயிடலாம். ஃபுல் செட்டோட பார்ட்ஸோட தான் வரும். இது ஃபிக்ஸ் பண்றப்ப என்ன செய்யுங்க, ஃபுல் செட்டு பார்ட்ஸை பிரிச்சுட்டு 2 ஸ்க்ரூ மட்டும் போட்டுட்டு வால்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு டேமேஜ் ஆகாம வீட்டுக்கு வந்து சேர்ற மாதிரி பண்ணிடுவோம் உங்களுக்கு. இது ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா இது வந்து இந்த 3 டோருக்குள்ள பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு 5090 ரூபா வரும் உங்களுக்கு. ஸோ அடுத்த மாடல் 4 டோர் எனக்கு வேணும், 4 டோர் தான் எங்க வீட்டுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு வச்சுங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இது 6290 ரூபா டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு. ஸோ இதுக்கும் 1200 ரூபா வித்தியாசம் வரும் உங்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா 5 டோர் வேணும், எனக்கு இருக்கிறதுல பெரிய மாடல் தான் வேணும் அப்படின்னாக்கா இது வந்து பாத்தீங்கன்னாக்கா 7490 ரூபா வரும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக. ஸோ ஒரு ரேக்குக்கும் 1200 ருபீஸ் டிஃபரன்ஸ் வரும் உங்களுக்கு. இது வேணுங்கிறத நீங்க சூஸ் பண்ணிட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. நாங்கள் ஃபோன்லேயே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கலர்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சுடுவோம். நீங்க அதில் பார்த்துட்டு கலர் பார்த்துட்டு நீங்க சூஸ் பண்ணிட்டு கூட வீட்டில் வாங்கிக்கலாம் உங்களுக்கு. இது எப்படி இருக்கும்னாக்கா ஸ்லீப் பாத்தீங்கன்னாக்கா இது வந்து பாத்தீங்கன்னாக்கா 20 இன்ச்சு. இப்போ உள்ள டெப்தே பாத்தீங்கன்னாக்கா 5 இன்ச்சஸ் தான். 5 இன்ச்சஸ்ல எங்கேயுமே ஷூ ரேக்கு கிடையாது. நீங்க எங்க வேணாலும் சர்ச் பண்ணுங்க, ஆன்லைன்லயோ இல்ல நீங்க சாதாரணமா கடைங்களையோ ஷூ ரேக் செக் பண்ணுங்க. இது 5 இன்ச்சஸ்ல டெப்த்ல எந்த ஷூ ரேக்குமே கிடையாது. அவ்வளோ ஸ்லீக்கா இருக்கும், அவ்வளோ ஸ்டைலிஷா இருக்கும், அவ்வளோ செக்யூரா இருக்கும் உங்களுக்கு. இந்த ஷூ ரேக்கு தமிழ்நாடு ஃபுல்லா நாங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னாக்கா இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்களே உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து 1 mm திக்னஸ் ஸ்டீல். ஆனா இந்த இடத்துல வந்து பிளெக்சிபிளா தான் கொடுத்துருவோம். ஏன்னா ஒரு ஷூஸ் வந்து சின்னதா இருக்கும், ஒரு ஷூ உட்லாண்டு அந்த மாதிரி பெரிய கம்பெனி ஷூஸ்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பூட் பெருசா இருந்துச்சுன்னா இது நீங்க எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ. அப்படி இல்லை செப்பல் வைக்கிறோம் அங்கேயும் இங்கே நகருது அப்படின்னாக்கா நீங்க செப்பல் தகுந்த மாதிரி இதையும் நீங்க
சைஸ் பண்ணியோ டிஸ்பேஸ் பண்ணுவோம். ப்ரோக்கன் ஆயிராதுங்களா? இது ப்ரோக்கன் ஆகாது, ஏன்னா 1 mm திக்னஸ் ஸ்டீல் உங்களுக்கு. அதனால ஸ்டீலுங்கிறப்ப கண்டிப்பா ப்ரோக்கன் ஆகாது. அது மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ 13 வருஷமா பண்றோம். 13 வருஷத்துல எந்த கம்ப்ளைண்டோ, துரு பிடிக்கிறதோ, இல்லை பெயிண்ட் போறதோ, இல்லை டென்ட் ஆகிறதோ அந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே வரல உங்களுக்கு. ஸோ 13 இயர்ஸா பண்ணிருக்கோம். இப்போ எனக்கு ஃபோன் மூலமாக இது ஆர்டர் கேட்டாங்க, எப்படின்னு கேட்டாங்கன்னா நான் அதிலே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். கலர்ஸ் என்னென்ன கலர் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த கலரையும் நான் வந்து உங்களுக்கு அதில் வாட்ஸ்அப்பில் கஸ்டமருக்கு கொடுத்துருவோம். உங்களுக்கு கஸ்டமர் பேங்க் டீட்டெயில்ஸு நாங்கள் கொடுத்துருவோம். உங்களுக்கு எங்களோட கரண்ட் அக்கௌண்ட் சுதிக்ஷா என்டர்பிரைசஸ்னே நீங்கள் அதில் அக்கௌண்ட்டில் பணம் போடலாம். அப்படி இல்லை கூகுள் பே, ஃபோன்பேனாலும் பண்ணலாம். உங்களுக்கு பண்ணிட்டாக்கா நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் எல்லாமே அனுப்பிச்சிருவோம். அது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிச்ச பிறகு நீங்கள் அதுக்கும் நாங்கள் பே பண்ணி அனுப்பிச்சிருவோம். உங்களுக்கு நீங்கள் டிரான்ஸ்போர்ட்லேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற செலவு மட்டும்தான் அவங்களோடது. உங்களுக்கு நான் மற்றது எல்லாமே நானே பே பண்ணி அனுப்பிச்சிடுறேன். அதில் உங்களுக்கு டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவீங்க? ஆமாம், தமிழ்நாடு ஃபுல்லாக நான் டெலிவரி எந்த ஊரில் கேட்குறாங்க. இப்போ நான் சென்னையில் இருக்கேன், இப்போ எனக்கு திருநெல்வேலிக்கு டெலிவரி வேணும் அப்படின்னாலும் திருநெல்வேலிக்கு நான் அனுப்பிச்சிருவேன். இங்கேருந்து உங்களுக்கு திருநெல்வேலி அந்த டிரான்ஸ்போர்ட்லேருந்து அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்கணும். உங்களுக்கு